யார் அழகு, பெண்கள் அழகா ஆண்கள் அழகா கேட்டீங்கன்னா பெண்கள் தான் அழகு. எல்லாரும் தமிழ் தெரியுமா சார்? தமிழ் தெரியுமா? சரி, ஏன்னா முந்தின நாள் நடந்த சம்பவத்தை சொல்லு. என்ன சம்பவம்? 1.25 நேரம் பேசினேன், யாரும் சிரிக்கல. மூச்சு திணற என்ன சார் அப்படின் தலகாஜி ஹூம் அப்படின்னா பூரா சண்டிகாரு பீகார்காரங்க சார். அதனால தான் உங்களை அப்படி கேட்டுட்டேன். நீங்கள் நம்ம நிகழ்ச்சியில் சேர்ந்துக்கு அந்த அங்கிட்டு இருக்க பெண்களை ஒரு அம்மா கைதிட்ட வந்துட்டு டயர்டாக இருக்குப்பா நாளைக்கு பார்ப்போம். ஏம்மா பெண்கள் அழகு, நாங்கள் தான் அழகுன்ற பெண், ஒரு பெண் கை தூக்குங்க பார்ப்போம். தைரியம் ஆயிடுச்சு கை. அங்கே பாருங்க என் சிங்கக்குட்டி எப்படி கை தூக்குது பாருங்க. உங்கள் ஆதார் கார்டு போட்டோ கொண்டு வாங்க பார்க்குற பெண் யார் அழகு. கண்ணுக்கு அஞ்சாமலுக்கு வாய் வத்தல கொண்டு இருக்கும். மூக்கெல்லாம் இருக்கான்றது டவுட்டு தான். எனக்கெல்லாம் ஒரே டார்க்காக இருந்துச்சு. அப்படியா? சந்தோஷம். வீட்டுக்குள்ள பெண்கள் இங்கே அழகு. ஆமாம் சார். ஆனால் காட்டுக்குள்ளே வந்து பாருங்க ஆண்கள் தான் அழகு. ஆண் சிங்கம் தான் பெட்டரி முடி வச்சு வரும், அழகாக இருக்கும். ஆண் மயில் தான் தோகை வெறித்து ஆடும். கொஞ்சம் தள்ளிக்குமா, தோகை ஒடிச்சு விடாது, தோகை வெறித்து ஆடும். ஆண் யானைக்கு தான் தந்தம் இருக்கும், பார்த்தீங்களா? அதே போல் சேவல் கோழியில் பாருங்க, சேவல் தான் கொண்டை வச்சு வால் வச்சு அம்சமாக இருக்கும். சேவல் காலையில் கொக்கரக்கோன்னு கூவுது. ஆனால் என்ன சொல்கிறேன், கோழி கூவிருச்சு, கூவுனது அது பாவம். ஆனால் சேவலுடைய நிலைமையை பாருங்க, காலைல கொக்கரக்கோன்னு கூவுது, சாயந்தரம் குக்கரில் வேகுது. எங்கேயாவது ஒரு வீட்டில் விருந்தாடி வந்தால் கோழி அடிக்கிறானா சார், சேவலத்தை அடிப்பாங்க. அதே போல ஒரு வீடை கட்டி முடிக்கிறதுக்கு இன்னைக்கு தான் டிராக்டர் லாரி, அன்னைக்கெல்லாம் மாட்டு வண்டி தான். வீடை கட்டி முடிக்கும் தட்டிக்கு 10 மாதத்துக்கு செங்கல் சிமுண்டு சல்லி எல்லாத்தையும் கொண்டு வந்து சேர்க்குறது காளமாடு. கிரேப்பர்ஸ் அன்னைக்கு காளமாடை பின்னாடி கட்டிட்டு பசுமாடை உள்ளே கொண்டு வரேன். கோமாதா நல்லா இருக்குன்னு அந்த மாடு காளமாடு எட்டி பார்க்கும். ஏண்டா செங்கலை கொண்டு வந்து இப்படி நஞ்சு எடுக்கு சதை. எங்கள் நிலமை அதான் சார். நானும் சொல்லுவேன் சார், உண்மையிலே எந்த சிங்கம்ங்க வேட்டையாடும், பெண் சிங்கம் தான் வேட்டையாடி ஆண் சிங்கத்துக்கே சாப்பாடு கொடுக்கும். இதுக்கு பெண் சிங்கம் பூரா அந்த பாயிண்ட் கைத்தறல கொடுக்கணும். 40 யானை முன்னாடி போனா கூட எந்த யானை வழிநடத்த செல்லும் தெரியுமா? பெண் யானை தாங்க வழிநடத்த செல்லும். ஆம்பளை யானை பக்கு 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 பக்குன்னு பின்னாடி தான் போகும். அப்புறம் கோழி கூவுதுன்னு சொன்னீங்களே, ஏன் சேவல் கூவுனாலும் கோழி கூவுதுன்னு முன்னோர்கள் சொன்னாங்க தெரியுமா? சேவல் 10 மணி கூவும், 12 மணி கூவும், 2 மணி கூவும், கூவ வேண்டிய 4 மணிக்கு குப்பரக்க விழுந்து கிடக்கும். அந்த நேரத்தில் பக்கத்தில் இருக்கிற கோழி தான் சேவலை எழுப்பிவிடும். நேரமாச்சு எந்திரி எந்திரி அப்படின்னு எழுப்பிவிடும். அதனால தான் இது வரைக்கும் நான் எந்த நகைச்சுவை இடையூறு செய்யலை. என்ன சார்? இதுக்கு நான் இடையூறு செஞ்சாகணும். ஏன்? அவங்க இந்த ஊர் தான், திருநெல்வேலி தான். ஆமாம். எங்கள் ஊரில் மனுஷனே மனுஷன்ட்ட பேச மாட்டேங்கிறான். இவங்க ஊரில் சேவல் பேசிட்டு கோழிட்ட எந்திரி டயமாச்சு எந்திரி. பார்த்தீங்களா சார் அதிசயத்தை? அதுக்கு நீங்கள் கைதிட்டுறீங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி நான் ஒரு நகைச்சுவை சொன்னேன், கேப்பாரட்டு கிடந்தேன் நான். பார்த்தீங்களா என் நிலமை அப்படி சார்.